ஹாய் மக்களே, நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இஞ்சி எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டுக்கு வாங்கின இஞ்சி தாங்க, எல்லாமே லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம். காஞ்சு அப்படியே நல்லா முளைப்பு வெளியே வந்திருக்குது. இதை வந்து ஃபுல்லாக இஞ்சி ஃபுல்லாக நடாமல் அந்த முளைச்ச இடத்த மட்டும்தாங்க கட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண் நல்லா போட்டு அதை நம்ம தோட்டத்து மண், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் குப்பை மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க போட்டிருக்குறோம். குப்பை மண் பார்த்திங்கன்னா ஆட்டு வளமும் மாட்டு வளம் தாங்க. நம்ம வீட்டில் தான் ஆடு மாடெல்லாம் இருக்கிறனால எல்லா வளங்களும் காய வச்சு பவுட்ரு பண்ணி மண்ணோட மிக்ஸ் பண்ணி நட்டு வச்சாச்சுங்க. நாங்கள் வந்து நட்டு வச்சது ஒரு க்ரோ பேக் தாங்க. க்ரோ பேக்னால் கடையிலேருந்து வாங்கின பேக்கெல்லாம் இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற சிமெண்ட் சாக்கு இருக்குமே அந்த மாதிரி பெரிய சிமெண்ட் சாக்கு தாங்க. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக மடித்து சைடெல்லாம் மடித்து அதுக்கப்புறம் மண்ணை கொட்டி நிறச்சாச்சு. வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு. க்ரோ பேக்கில் வைக்கிறதா இருந்தாலும் இல்லாட்டி பாட்டு தான் வைக்கிறதா இருந்தாலும் 6 இன்ச்சு பாட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும்போது இந்த அளவுக்கு முளைப்பு வந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா காஞ்ச ஆட்டுப்புழுக்க மண்ணோட மிக்ஸ் பண்ணி ரொம்ப போடாமல் லைட்டாக, அதாவது நம்ம சூடாக அப்படியே பச்சையாக போட்டோம்னா எல்லாம் சூடாகி வெந்து போயிடும். அதனால் காஞ்சது தாங்க போட்டிருக்குறோம். ஒரு மாதத்தில் பாருங்கள் செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 5 துண்டு போட்டோம், அதில் 4 துண்டு நல்லாவே வந்துச்சு, ஒரு துண்டு அழுகி போயிடுச்சு. இஞ்சி அறுவடையை பொறுத்த வரைக்கும் 8லேருந்து 10 மாதங்க. அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம், தண்ணி, அதுக்கப்புறம் நல்ல உரம் இதை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம 10 மாதத்துலேயே அறுவடை செய்யலாம். இந்த வீடியோவில் இந்த இஞ்சியை வந்து நம்ம அறுவடை செய்கிறோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த 4 துண்டு இஞ்சியில் எந்த அளவுக்கு இஞ்சி வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு தரமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பராமரிப்பு வேறு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் கவனிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. தண்ணி வந்து சும்மா அப்படியே நிற்கக்கூடாது. தண்ணி நின்றுட்டே இருந்தால் இஞ்சி அழுகி போயிடும். தண்ணி வந்து வாரத்துக்கு 2 தண்ணி போதும். ஒரு அளவுக்கு காஞ்சும் போகக்கூடாது, தண்ணி நிற்கவும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அடுத்தது சூரிய வெளிச்சங்கிறது மிதமான வெயிலாக இருந்தாலும் நல்லது தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வெயில் வந்து கரெக்டாக நம்ம வெயில், அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம டிஏபி உரங்கள் இல்லாட்டி நம்ம இயற்கை உரங்கள் இதெல்லாம் போடும்போது இந்த இஞ்சி வந்து அதுக்கேற்ற வந்து வளர்ச்சியை காட்டும். செடி வளர வளர ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குங்க. இந்த இலைகள்லேருந்தெல்லாம் இஞ்சி வாசம் அந்த அளவுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூங்க. பூ வந்தாச்சு. கிட்டத்தட்ட 7 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும்போது பூ நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இது பூ மொட்டு தாங்க. மனமும் சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி பார்க்க பூவும் அழகாக இருந்துச்சு. இஞ்சி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரியுது. நாங்கள் அடிக்கடி, அதாவது ரொம்ப வெளியே தெரியும் போது கொஞ்சோண்டு மண்ணை போட்டு மூடணும். ஏன்னா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா காஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக மண்ணை போட்டு கவர் பண்ணிட்டோம். தோட்டத்து பக்கம் போகும்போதே இஞ்சி வாசம் அவ்வளோ அருமையாக வருங்க. அந்த இலைகளை கிள்ளி கசக்கி நம்ம மோந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு அருமையான வாசம் இருக்குது இந்த இஞ்சி செடியில். இஞ்சி பூ வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைமாக தாங்க பார்க்குறோம். இந்த மொட்டுக்கள் எல்லாமே பூக்களாகும். இந்த பூக்கள் வந்து ஒரு நாள் விரியும், அடுத்த நாள் அது உதிர்ந்து கொட்டும். உங்களுக்கு வந்து பூக்கள் எப்படி இருக்கும்னு காட்டுறோம். இது வந்து கீழே இஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பூக்கள் வர ஆரம்பித்தாலே இஞ்சி வந்து பறிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதாங்க இஞ்சி எப்படி இருக்குது. இனி நம்ம பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க இஞ்சி பூ. இந்த பூ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு வெளியே வரும். வெளியே வரும்போது அது வெடித்து நல்லா அழகாக, நம்மளது வந்து இஞ்சி வந்து சிகப்பு கலரில் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. இது சாயந்தரம் தாங்க நல்லா வெடிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தர நேரத்தில், அதாவது இரவு நேரத்தில் எடுத்தது பாருங்கள். பூ வந்து எந்த அளவுக்கு அழகாக விரிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது வந்து வெடித்து வெளியே வரும். இஞ்சி வளர வளர எப்படி ஆயிருக்கு பாருங்கள். பார்க்க நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். இஞ்சி நம்ம அறுவடை செய்ய போகிறோமேங்கிற ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்கோன்னு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகும்போது இஞ்சி எல்லாம் சூப்பராகவே வந்துச்சு. இலையெல்லாம் நல்லாவே வாட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வாடி இருக்குன்னு. இதுக்கு மேலே ரொம்ப வாட வேணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இஞ்சி எல்லாமே அடுத்தடுத்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோன்னு நாங்கள் போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து இந்த டைமில், அதாவது நம்ம இலைகள்லாம் நல்லா வாடி சருகு ஆனதுக்கப்புறம் தான் இதை அறுக்கணும். அடுத்தடுத்து இஞ்சிகள் முளைக்க ஆரம்பித்ததுனால நம்ம வந்து அறுவடை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அறுவடை செய்யணுன்னா அப்படியே பறிக்க முடியாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சுங்க மண்ணை. அதுக்கப்புறம் அறுவடை செய்யலாம். ஃபஸ்ட்டு அந்த இலைகளெல்லாம் அறுத்து எடுக்கணும்.
இங்கே பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு இஞ்சி கிடச்சிருக்குன்னு. இதெல்லாம் வேரெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இஞ்சி கிடச்சிருக்குன்னு காட்டுறோம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இனி கழுவுறதுக்காக எடுக்கிறோம். ஃபுல்லாக கழுவுனா தான் மண்ணெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. 4 துண்டு இஞ்சி வச்சதில் நமக்கு எத்தனை கிலோ இஞ்சி கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு வெயிட் போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, அறுவடை சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதுதாங்க இஞ்சி, நமக்கு கிடைச்ச இஞ்சி. இது நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இஞ்சி நட்டு வைக்கிறதுல பராமரிக்கிறதுலையும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. சமையலுக்கு வாங்கின 4 துண்டு இஞ்சி முளைச்சிருச்சு, கட் பண்ணி வச்சோம், நல்லபடியாக வந்துருச்சு. அதுக்கு பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் உரம், அவ்வளோதாங்க. வேற ஒன்றும் பெருசாக நம்ம பராமரிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள் 900 கிராம் கிடச்சிருக்கு. நம்மளே நட்டு நம்மளே அறுவடை செய்யும்போது ஒரு 100 கிராம்னாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.